Hi friends, welcome to Pakka Padips. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட்டுடைய கட்டிங், அப்புறம் ரிவ்யூ, பெனிஃபிட்ஸ் அண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிவி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ரீன் கலரில், மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும், உள்ளே நிறைய விதை இருக்கும். இது வந்து ஒரு ரிச் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட் நாம் வந்து இது அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத கட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா காயா இல்லை பழுத்து இருக்கா அப்படின்றத வந்து நம்மளே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்லைஸாக கட் பண்ணோன்னா உள்ளே வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது, தெளிவாகவே தெரியும். இது பீஸ் எப்படி வேணுமோ போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்பாகவும் இனிப்பும் கலந்த மாதிரி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இந்த கிவி ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. கிவி ஃப்ரூட்டுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் வராமல் தடுக்குமா. அங்கங்கே பிளட்டில் வந்து கிளாட் ஆகாமல் இதை முன்னாடியே தடுத்துருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோய் வந்து ஈஸியாக வந்துடாது. ஆஸ்துமா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்தை வந்து ஈஸியாகிறதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதான். அப்புறம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய இம்யூனிட்டி ஃபங்க்ஷனை வந்து அதிகமாக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிவி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் வந்து கம்மி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுடைய டோனை அதிகமாக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் வந்து இதில் கிடையாது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் ப்ளஸ் நைட்டில் வந்து நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிவி ஃப்ரூட்டு. ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராமல் தடுக்குதான். மெயினாக பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ சைட்டுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய விஷன் பார்த்தீங்கன்னா ஐ சைட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கிவியுடைய பெனிஃபிட்ஸு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கிவி ஃப்ரூட் வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சில அலர்ஜிஸு, அப்புறம் ஸ்கின்னில் ரேஷஸ்ஸு, டைரியா, சம்டைம் வாமிட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரேர் தான், எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகாது. இதில் பெனிஃபிட்ஸ் தான் அதிகம் சைடு எஃபெக்ட்ஸை விட. கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கா படிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.